ஐபிஎஸ் டூலேயே எங்களுக்கு கதிர்ராஜ் பேர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்ட்டுலாம் பல பேரும் வந்து பல பரிமாணங்களில் விமர்சனங்களை கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில் இப்போது கதிர்ராஜ் அவங்களுடைய அப்டேட் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்டோரியில் வந்த இந்த க்யூட் பேர் ரொம்ப பிடிக்கும்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கதிர்ராஜ் இந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா சின்ன திரையிலே வந்து ஒரு ரியல் கப்பலாக வளம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இவங்க ரியலாக சேர்ந்தால் நல்லா இருக்குமே அந்த அளவுக்குலாம் வந்து ஃபீல் பண்ண வைக்கிற வகையில் தான் இவங்களுடைய சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு. ரீசெண்ட் டைமில் 2 பேரும் சென்னைக்கு போயிருப்பாங்க. ஐபிஎஸ் கனவு எப்படியாவது நிறைவேற்றணும், கோச்சிங் கிளாஸில் சேர்க்கணுன்ட்டு. அதுக்கு முக்கியமாக நிறைய ட்ரைனிங்லாம் இவரே கொடுத்துட்ருக்காரு கதிரே. ஸோ ராஜ் வந்து அடுத்த லெவல் போவாங்கன்னு பார்த்தா 2 பேருமே வந்து லவ் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிட்டாங்க. அது பார்க்கும் போது ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்தது. இன்னொரு பக்கம் இவ ஐபிஎஸ் ஆகிடவே கூடாது அப்படின்ற எண்ணத்தோடு தான் அவங்களுடைய பிரதர்லாம் சுற்றிட்டுருக்காரு. ஸோ அவங்களுடைய பிரதர் ராஜையை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்க்கலாம். கதிர்ராஜ் இவங்க 2 பேரும் ஒரு ஆம்பிஷனோட போராடிட்டு இருக்காங்க. அந்த பாண்டிய ஸ்டோர் வீட்டில் என்னதான் பிரச்சனைகள் ஒவ்வொரு பேருக்கும் நடுவில் வித்தியாசமாக வந்தாலும் இந்த பேர் எதிர்பாராத விதமாக திருமணம் பண்ணாலும் இப்போ இந்த லவ் கண்டென்ட் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நிலையில் ஐபிஎஸ் இவங்க ஆவாங்களா, எப்படி ஆக போகிறாங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிற மாதிரியான விஷயங்கள் இருக்க போது. ஸோ இவங்க ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க அண்டு ஐபிஎஸ் கனவும் அப்படியே ஊற்றி மூடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு சிலர் இவங்க ரியலாகவும் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க போல், அதனால தான் இப்போ இந்த மாதிரியான சீக்வன்ஸ் போயிட்டுருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலில் இவங்களுடைய பிரதர் கேரக்டர் பண்ணுற சக்திவேல் அவர்கள் தான் இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவ ஐபிஎஸ்ஸே ஆகக்கூடாது, அப்படி ஆனானா ஃபஸ்ட்டு என்னையே அப்பாவே தான் வந்து உள்ளே தூக்கி போடுவா, அதனால் நாங்கள் எப்படியாவது ஆக விட மாட்டோம், கடவுள்கிட்டயே வேண்டுறோம் அப்படின்ட்டு அந்த ஒரு கேரக்டராகவே பேசியிருந்தார். என்னதான் ஃபன்னாக இருந்தாலும் இதில் ரியலான விஷயமும் இருக்குது. ஸோ இவங்க ரியலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த சீக்வன்ஸை இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே கொண்டு போகலாம். அப்படி இல்லை இவங்களுடைய வீட்டில் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரியலாகவே ராஜையை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து சீரியல் டவுன் ஆகும். அதனால் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்ன தான் இருந்தாலும் ஆடியன்ஸ் என்ன ஆசைப்பட்றாங்க அப்படின்ட்டு சும்மா போட்டு வாங்குவாங்க. அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 2 பேர் பேரை பிரிக்கவே முடியாது ஆன் ஸ்க்ரீனில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரியல் லைஃபுக்கு வருவோம். கதிரா நடிக்கிறவருடைய ரியல் நேம் ஆகாஷ். ஸோ ராஜியா நடிக்கிறவங்க பேர் ஷாலினி. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஷாலினி கதாநாயகி அப்படின்ற ஷோவில் 2nd பிளேஸ் வின் பண்ணாங்க. இதே ஷாலினி வந்து செம்மையாக ஒரு டான்ஸராக நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு ஷோ மூலிமா தான் அறிமுகமானாங்க. அதே டான்ஸ் மூலிமா தான் இவங்களுடைய ரியல் லைஃப்பும் இருக்குது. ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்டும் இவங்களும் சேர்ந்து தான் டான்ஸ்லாம் செம்மையாக ஆடி அவங்க ஓன் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அதில் நிறைய வீடியோஸ்லாம் கூட போஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் ரீசெண்ட் டைமில் கதிர்ராஜ் இந்த காம்போ நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சதுனால 2 பேரும் இருக்கிற மாதிரி நிறைய இன்டர்வியூஸாக இருக்கட்டும், 2 பேரும் அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி க்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு சிலர் இவங்க ரியல் பேராக ஆனால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு வாய்ப்பே கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா கதிரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆகாஷை பொறுத்த வரைக்கும் ரியலாக ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும், நம்ம வந்து அடுத்த லெவல் போகணும். அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டர்ஸ், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரியல் லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். இவங்க ஷாலினி மேரேஜுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே ஆரம்பிச்சது. அதாவது கெரியர் வாழ்க்கைன்னு அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஒரு சிலர் மேரேஜ் ஆகிடுச்சுன்னா அவள் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க இந்த மீடியா பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மீடியா என்னை வரவேற்றது என்னுடைய மேரேஜுக்கு அப்புறம் தான். என்னுடைய கணவரும் என்னுடைய மாமியாரும் தான் முழுக்க சப்போர்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேரேஜ் தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையே திருப்பி போடுற ஒரு விஷயம். அது பர்சனலாக நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ நிறைய ரீல்ஸ் ட்ரெண்டிங்காக கூட போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா ஆஃப்டர் மேரேஜ், பிஃபோர் மேரேஜ் அப்படின்ட்டு அம்மா அப்பா வீட்டில் இருக்கும் போதும் மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும் போதும் எப்படி பெண்களுடைய நிலை மாறுது, ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, இப்படிலாம் வந்து நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்தாலும் அதுதான் ரியாலிட்டி, உண்மை அதுதான். ஒரு சிலருக்கு தான் ராஜ் கேரக்டராக இருக்கட்டும், ஷாலினி கேரக்டராக இருக்கட்டும், இந்த 2 கேரக்டர்லையுமே வர ஹஸ்பண்ட் மாதிரி இருக்காங்க. ஏன்னா ரியல் லைஃப்பில் ஷாலினியோடைய ஹஸ்பண்ட்
பிரபு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப 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 சப்போர்ட்டிவ். அவங்க என்ன அச்சீவ் பண்ணணும், என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை கண்டிப்பாக கூட இருந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கார். இப்போ கூட இவங்களுடைய ரொமான்ஸ் சீன் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி பிரபு இருக்க தான் செய்கிறாரு. ஸோ ஆன் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு கதிர் ராஜ் கப்புள். கதிரும் அதே மாதிரி தான், எப்படியாவது நம்ம ஒய்ஃப் ஆசைப்பட்ட மாதிரி ஐபிஎஸ் கனவை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ரொம்பவே குறிக்கோளோடு இருக்கார். ஸோ உண்மையாலே ஷாலினியாக இருக்கிறவங்க ஒரு லக்கி சாம் தான். அவங்களுடைய ரியல் லைஃபாக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஹஸ்பண்டோட போயிட்டுருக்கு. ஷாலினி அண்ட் பிரபுவை பார்க்குறதுக்கு 96 வந்த ஜானு அண்ட் ராம் இவங்களோட எங்கேஜ் மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேருமே பண்ணியிருக்கலாமே அப்படின்ற அளவுக்குலாம் கூட நல்ல ஒரு கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஷாலினி ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ரியலாகவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக ஆகிட்டாங்க, இல்லை ரியலாகவும் ப்ரெக்னெண்ட் ஆகிட்டாங்கன்னா இந்த கதைக்களம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆகும். அந்த வித்தியாசத்துலேயும் நமக்கு ஏதாவது இன்னும் ட்விஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்து தான் மீனா கேரக்டர் பண்ண அந்த PS1 அவங்க ஒரு பையனையே பெற்று எடுத்துட்டாங்க. ஆனால் அதே சீரியல்லையும் அவங்களுக்கு வளைகாப்பும் பண்ணாங்க. அதே மீனா தான் இங்கேயும் இருக்காங்க. அதனால் சூப்பராக சீரியல் அந்த ஒரு ட்ராக்கே நல்லா கொண்டு போனாங்க. அந்த மாதிரி இதையும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு ட்ராக் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக அவங்க அண்ணன் சொன்ன மாதிரி ராஜி ப்ரெக்னென்ட் ஆகிட்டும் ஐபிஎஸ் கனவை அடைகிறாங்களா, இல்லை குழந்தை குடும்பம் இப்படியே இருக்காங்களா அப்படின்றத நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சூரிய வம்சம் படம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா மேரேஜ் ஆகிடும், அதுக்கப்புறம் குழந்தைய வந்துடும், அதுக்கப்புறம் அவங்க ஐஏஎஸ்லாம் படித்து எழுதி கலெக்டர் ஆகிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் அவங்கள ரொம்ப டம்மி ஆக்குனாங்களோ எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப கெத்தாக வந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்க போகுது. இது வரைக்கும் நம்ம ஷாலினியை பற்றி சொல்லியிருந்தோம். ஆகாஷை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு ஆக்டராக இருந்தாலும் அவர் ஃபஸ்ட் டைமாக ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மேடையில் ஏறி படிப்பை பற்றியும் ஆக்டிங் அதெல்லாம் தாண்டி விளையாட்டு எல்லாத்த பற்றியும் அவர் ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசியிருக்காரு. ஸோ படிங்க படிங்க படிங்க, கூடவே விளையாடுங்க. அப்போ தான் ரெண்டுமே ரொம்ப ஆரோக்கியமாக போகும். லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் முன்னாடி இருக்காங்க, விளையாட்டுலேயும் சரி படிப்புலேயும். அந்த மாதிரி எல்லாரும் வரணுன்ட்டு ஒரு அரசியல் மேடையிலும் அவர் பேசியிருக்காரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் அரசியல் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஆகாஷ் அரசியல் போனால் நல்லா இருக்குமா இல்லையா, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.